ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி, என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கும் போட்டாச்சுங்க. என்ன சமைக்கிறது? தினமும் ரசம் பொரியல்னு செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டேன். இது வந்து மீல் மேக்கரில் ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. அது கூட தயிர் கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா விரதம் இருந்ததுலேருந்து 6 நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால கொஞ்சம் தயிர் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். என்னோடய லஞ்ச் ரெடிங்க. இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் ஆயிலும் நெய் விட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, ஒரு பிரிஞ்சி இலை, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலக்காய் 2 போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வெங்காயத்துக்கு கூடவே வதக்கிட்டு தக்காளி 1 பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூட மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு, புதினா, மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துட்டேன். கேரட், பீன்ஸு, பீட்ரூட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. பீட்ரூட் யாரெல்லாம் போடுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீட்ரூட் போட்டால் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போது 2 விசில் வச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. குறிப்பாக இதில் வந்து யாரெல்லாம் வந்து பீட்ரூட் போடுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.